செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, இருளான வாழ்க்கை எல்லாம் வெளிச்சமாக மாறி போகும். இருளான வாழ்க்கை எல்லாம் வெளிச்சமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால், நல்ல கை கொடி பாடுவோம். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. சத்தமா, உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. தொடர்ந்து எங்களோடு பேசும், அடியனை மறைத்து வெளிப்படும் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் உட்காருவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு, நெருக்கத்தை மாற்றுகிற தேவன். எல்லாருமே ஆமென் சொல்லல. நெருக்கத்தை மாற்றுகிற தேவன். அப்படி நெருக்கத்தை மாற்றுவாரா என்று நீங்கள் நினைத்தது போல இருக்கிறது. இயேசு நெருக்கத்தை மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வசனத்திலே அவர்கள் எடுத்த ஒரு முயற்சியை பார்க்கிறோம். தீர்க்கதரிசி புத்திரர் எலிசாவை நோக்கி, நாங்கள் ஆமென் தங்கியிருக்கிற இடம் நெருக்கமாயிருக்கிறது. என்ன செய்கிறது? நெருக்கமாயிருக்கிறது. பாருங்க, யோசுவா 17:15 யோசுவா ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். இதை வாசிக்கலாமா? யோசுவா 17:15. அதற்கு யோசுவா, நீங்கள் ஜனம் பெருத்தவர்களாயும் எப்ராய மலைகள் உங்களுக்கு நெருக்கமாயும் இருந்தால் பெர்சியர் ரெம்பாயர் குடியிருக்கிற காட்டு தேசத்துக்கு போய் உங்களுக்கு இடம் உண்டாக்கி கொள்ளுங்கள் என்றார். 2 ராஜாக்கள் 6:1 கூட வாசிங்க. தீர்க்கதரிசியின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமா இருக்கிறது. அவர்கள் அப்படியே சொல்லி கொண்டிராம நெருக்கத்திலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு பிரயாசத்தை, முயற்சி எடுக்கிறார். யோசுவா சொல்லுகிறார், நீங்கள் இருக்கிற இடம் உங்களுக்கு நெருக்கமா இருந்தா அப்படியே சொல்லி கொண்டு இருக்காம நீங்க போங்க, யுத்தம் பண்ணுங்க, விசாலத்தை பெற்றுக்கொள்ள என்று சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி உரலை சொல்லுங்க பார்ப்போம். சரி, இந்த வேத பகுதியில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் சொல்லுவாங்களே, அது என்னன்னா கோடாரி. என்ன? டிவி இருக்கு இல்லைன்னா உங்களுக்கு கோடாரியை போட்டு காட்டலாம். ஆமே, கோடாரி. எத்தனை பேர் கோடாரி பார்த்துருக்கிறீங்க? ஆங்கிலத்தில் ஆக்ஸா, ஆக்ஸ். என்ன இங்கிலீஷ் என்ன, எந்த ஸ்பெல்லிங்? ஏஎஸ் எக்ஸ், ஆக்ஸ். சோத்ரம். அதுக்கு கோடாரி. என்னத்த எத்தனை பிள்ளைகள் பார்த்துறீங்க கோடாரிய? கோடாரி பார்த்த பிள்ளைகள் நான் கொண்டு வரேன் பார்த்தீங்களா? இதுதான் கோடாரி. டிவி இல்லாதனால உங்களுக்கு இதுதான் கோடாரி. இதுக்கு ஒரு பின்னணி உண்டு. எனக்கு டவுரி கிடைச்சது. சரியா? எங்கள் மாமா விறகு வெட்டிருந்தவர், விறகு பிஸ்னஸ் பண்ணவர், மரந்தடியெல்லாம் வாங்கி விற்கிறவர். அதனால அவர் காலத்துக்கு பின்பு இது எனக்கு டவுரியாக கிடைச்சது. சரி, இது கோடாரி. இது கோடாரி. எத்தனை பார்த்துருக்கிறீங்க? எதுக்கு பயன்படுத்துவாங்க? சரி, இந்த கோடாரி 2 பகுதியாக இருக்கு. ஒன்று இரும்பு, இன்னொன்று மரம். இப்போ விறகு வெட்ட இதை கொண்டு போகும்போது கவனிங்க, இரவெல்லாம் வாங்கி கொண்டு போகிறான். இந்த கம்பை விட்டு கோடாரி விழுந்துட்டு. இது இயேசு, இதுதான் நம்ம கம்பு. பார்க்க பெரிய ஆள் போல இருப்போம், ஆனால் இதுக்கு மொத்தத்துடைய மதிப்பு யாருக்கு? இதுக்கு. இந்த கோடாரி பயன்படுத்துகிறவங்க ஆப்பு வைப்பாங்க, உருகி போகாம. அநேகரை விட்டு இந்த கோடாரி அவனை விட்டு போனது போல அநேகரை விட்டு ஆண்டவர் போயிட்டாரு. இப்போ வெறும் கம்பு மட்டும்தான் இருக்குது. தனி மனுஷன் தான் இருக்கிறீங்க, ஆனால் யார் கூட இல்லை?
இந்த கோடாரி இதனுடைய பவர் வெளிப்பட வேண்டுமானால் கம்பு மட்டும் போதாது, இந்த கூர்மையான அந்த இரும்பு நமக்கு தேவைப்படுகிறது. நம்ம வாழ்க்கை சக்சஸா இருக்குன்னு சொன்னா, ஆமென் சோத்திரம், கோடாரியாகிய நம்ம, ஆமென் சோத்திரம், இந்த கம்பாகிய நம்ம வெற்றி பெற வேண்டுமானால் இந்த கோடாரி இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒருவேளை உங்களை விட்டு ஏசப்பா போயிருந்தார்னா, கலந்து போயிருந்தானா, தூரமா போயிருந்தானா, இன்றைக்கே அவனை போல கூவி சத்தமிட்டு அழப்போகிறீங்க. மறுபடியும் கர்த்தர் உங்களோடு ஐக்கியப்பட போகிறார். எல்லா கரங்களை கொட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சத்தமுரலேலுயா. தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே வேதத்தில் ஒரு பிரமாணம் இருக்கிறது. என்ன பிரமாணம் அப்படின்னா, ஸ்தோத்திரம், ஆமென். எடுத்து வாசிக்கலாம். உபாகமம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம். உபாகமம் 19:5. ஒருவன் விறகு வெட்ட மற்றொருவனுடைய காட்டுக்கு போய் மரத்தை வெட்ட தன் கையில் இருந்த கோடாரியை ஓங்கும் போது இரும்பானது கம்பை விட்டு கலன்று மற்றவன் மேல் பட்டதினால் அவன் இறந்து போனால் இரத்தப்பழிக்காரன் தன் மனம் எரிகையில் கொலை செய்தவனை வழி தூரமா இருக்கிறதினாலே பின்தொடர்ந்து பிடித்து அவனை கொன்று போடாதபடிக்கு இவன் அந்த பட்டணங்கள் ஒன்றில் ஓடி போய் உயிரோடு இருப்பானாக. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. வேதத்தில் ஒரு பிரமாணம் இருக்கிறது. சோத்ரா, ஆமென். இவன் வெட்டும்போது இவனுடைய நல்ல உதவிக்காக இது தண்ணிக்குள்ள விழுந்து, இவன் வெட்டும்போது உருவி பக்கத்தில் சில வெட்டிட்டு இருக்கிறாங்க, அவங்க மேலே விழுந்து அவன் செத்திருந்தா நெருக்கம் மாறினது அவ்வளோ. இவன் வெளியே நடமாட முடியாது. இவன் கொலைகாரனா மாறி போகிறான். இவன் அடைக்கல படுறதுக்குள்ள ஒளிச்சிருக்கணும். அல்லேலூயா. அநேகர் வாழ்க்கையை முன்னெடுத்திருக்க முயற்சி பண்ணும்போது எத்தனையோ தடைகள் வருகிறது. சில வீடை கட்ட ஆரம்பித்த போது வந்த தடையினால இன்றைக்கு வரைக்கும் வீடு கட்ட முடியாமல் இருக்கிறது. எத்தனையோ பிரச்சனை இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய கிருபையினால இவன் அந்த கம்பு விட்டு கோடாரி உருவி பக்கத்துல மேலே விழுந்திருந்தா இவனுடைய நெருக்கம் மாறி இருக்கு. சிலர் நெருக்கத்திலிருந்து மேலே வருவதற்கு பல முயற்சி பண்றாங்க. முயற்சி பண்ணும்போது சில ஆபத்துகள் வந்து விடுகிறது. கவனிங்க, சில தீமைகள் வந்து விடுகிறது. அவங்க எடுத்த முயற்சி எல்லாம் தோற்று போகிறது. கையை உயர்த்தி அல்லேலூயா. சரி, இந்த மனிதர்கள் தீர்க்கதரிசி புத்திரர்களுக்குள் இருக்கிற இடம் எப்படி இருக்குது? நெருக்கமா இருக்குது. சோத்ரம், கவனிங்க. அதனால இவங்க டெய்லி சொல்றாங்க, ஐயோ இவ்வளவு நெருக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருந்தா இவங்களுக்கு ஒண்ணுமே நடக்காது. சிலர் சொல்றாங்க, ஐயோ என் வாழ்க்கை சிறை வாழ்க்கை போல இருக்குது, என் வாழ்க்கை நரகம் போல இருக்குது, ஐயோ பயங்கர நெருக்கமா இருக்குது அப்படி சொல்லி சில வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. அவர்களுக்கு நெருக்கம் மாற வாய்ப்பில்லை. இவங்களும் அங்கேயே இருக்கிற வீட்டுக்குள்ளே இருந்து நெருக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்திருந்தா நெருக்கம் மாற வாய்ப்பில்லை. அவங்க செய்த 3 காரியத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். நீங்க உண்மையா கவனிச்சா உங்கள் நெருக்கத்தையும் கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் நெருக்கத்தில் இருந்து விசாலத்தை விரும்புறீங்க? தாவீது சொல்லுகிறா, நெருக்கத்தில் இருந்த எனக்கு சத்தமா சொல்லுங்க, விசாலத்தை உண்டு பண்ணி. ஏசாயா 26:17 சொல்லுகிறது. வாசிங்க. ஏசாயா 26:16. கர்த்தாவே, நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள், உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். கவனிங்க, நெருக்கத்தில் தேவனை தேடினார்கள். பின்னால சத்தம் வரல. சேர்ல இருக்கிறவங்க, பெஞ்சில் இருக்கிறவங்க, நெருக்கத்தில் யாரை தேடினார்கள்? யாரை தேடணும்? சவுல் யாரை தேடி போனா? அஞ்ஞான விக்கிரகத்தை தேடி போனா. இன்னைக்கும் அநேக கிறிஸ்தவர்கள் நெருக்கத்திலே தேவனை தேடாமல் பாகால்களை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். இங்கே பைபிள் சொல்லுகிற நெருக்கத்திலே உம்மை தேடினார்கள், உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதலை செய்தார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நெருக்கம் மாறனா அந்தரங்க வேண்டுதல், அந்தரங்கமா ஜெபிக்கிற ஜெபம் தேவைப்படுகிறது. அந்த அந்தரங்க வேண்டுதல் நெருக்கத்தில் உங்களை வெளியே கொண்டு வரும்.
அது எவ்வளோ பெரிய நெருக்கமாக இருக்கு. மனுஷன் பார்த்து சொல்லுவான், இந்த நெருக்கத்திலிருந்து இந்த குடும்பம் வெளியே வரவே முடியாது என்று சொல்லுவான். ஆனால் அந்தரங்க வேண்டுதலை யாரும் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் எளிதாக வெளியே வருவீர்கள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, நல்லா கையை அசைத்து ஒரு அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நெருக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு ஒரு விசாலத்தை ஆண்டவர் நிச்சயமாய் கொண்டு வருவார். சரி, இவங்க தீர்க்கதரிசி புத்திரர் ஒரு இடத்துல கூட்டமாக இருக்கிறார். கவனிங்க, நெருக்கமாக இருக்குது. இதை சொல்ல வேண்டுமானால் முன்னெல்லாம் நம்முடைய முற்பிதாக்கள் 6, 9, 12 பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். 12 பேருக்கும் திருமணம் ஆகும். ஆண்களாக இருந்தால் பயங்கர குழப்பம். ஏன்னா 12 குடும்பம் ஆயிரும். 2 சில வருஷம் தாண்டும்போது 2 பிள்ளைகள். அடுத்து 12 சௌரமா மனைவிமார் 24, 2 பிள்ளைகள் 48 ஆயிரும். அன்னைக்கு அவங்களும் 6, 7 பிள்ளைகளை பெற்றெடுத்தா ஒரு சபையே நடத்தலாம். இந்த நேரம் நீங்க பார்த்தீங்கன்னா சில வீடுகளில் சொத்துரம் அந்த டைம் டேபிள் போட்டு தான் சமையல் நடக்கும். அதுக்கு முன்னால ஒரே பானை கஞ்சி, ஒரே பானை சோறு. 5 பிள்ளைகள் இருப்பாங்க. 5 குடும்பமும் சொத்துரம் ஒரே பானையில் சமைச்சு, ஒரே மீன் சட்டி, ஒரே சாப்பாட்டு பானையில் சமைச்சு சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இன்னைக்கு அப்படி வாழ வேண்டுமானால் கிருபை அதிகமாய் வேண்டும். அல்லேலூயா. இவங்க இருக்கிற இடம் நெருக்கமா இருக்கு. அதனால எலிசாவை பார்த்து சொல்றாங்க, எங்க இடம் நெருக்கமா இருக்கிறது. அநேக நெருக்கம் நெருக்கம் என்று சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இவர்களை போல ஒரு ஸ்டெப் எடுக்கணும், முயற்சி பண்ண. இவங்க சொன்னாங்க, நெருக்கம் மாற நாங்க யோர்தான் மட்டும் போக போகிறோம். வீட்டுக்குள்ள இருந்தா ஒன்றும் நடக்காது. நெருக்கம் நெருக்கமா தான் இருக்கும். சொத்ரம் ஆமா, யோர்தான் மட்டும் போகிறோம். வாசிங்க 2 ராஜாக்கள் 6:2. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் நாங்க போதும் நம்ம வார்த்தை தான், யோர்தான் மட்டும் போய். சத்தமா சொல்லுங்க, எங்க போறீங்க? நெருக்கம் மாற எங்க போறாங்க? யோர்தான் மட்டும் போக போகிறோம். ஆமென். இதுக்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்கிறேன் பாருங்க. சோத்ரா. ஆமென். லூக்கா 3:6 வாசிங்க. லூக்கா 3:6. அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசமெங்கும் போய் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானை குறித்து பிரசங்கித்தான். கையை உயர்த்தி ஒரே சொல்லுங்க பாப்போம். அந்த யோர்தான் நதிக்கரை என்பது தேவனுடைய ஆலயம். ஒருத்தர் ஆமென் சொல்லல. நெருக்க மாற வேண்டும் என்று யோர்தான் வரைக்கும் போவோம். இந்த யோர்தான் கரைக்கு வந்தா அங்க ஒருத்தன் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறான். என்ன பிரசங்கம்னா, மனம் திரும்புங்கள், ஞானஸ்தானம் எடுங்கள், அடுத்து என்னவா, பாவ மன்னிப்பை பெறுங்கள். கையை உயர்த்தி வரல சொல்லுங்க பாப்போம். சோத்திரம். இந்த சோத்திரம் பைபிள்ல சில காரியங்களுக்கு ஒரு ஓமை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யோர்தான் நதிக்கரை நம்ம வந்திருக்கிற தேவனுடைய ஆலயம். இந்த யோர்தான் நதிக்கரையில் யோவான் பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். வருகிற எல்லாருக்கும் ஒருவேளை குளிக்கும்படி வந்தாலும், ஞானஸ்தானம் எடுக்கும்படி வந்தாலும் ஒரு செய்தி சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. மனம் திரும்புங்கள், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள், ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு உங்களுக்கு பார்த்து ஆண்டு சொல்கிற வார்த்தை, வீட்டில் இருந்து நெருக்கத்தை நினைத்து அழுது பிரயோஜனம் இல்லை. யோர்தான் நதிக்கரைக்கு வாருங்கள், உபவாச ஜெபத்திற்கு வாருங்கள், சபை ஆராதனைக்கு வாருங்கள். இங்கிருந்து கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை சொல்லிக் கொண்டே இருப்பா. மனம் திரும்ப சொன்னா பாவத்தை அறிக்கையிடுங்கள். பாவத்தை அறிக்கையிடுங்கள். ஞானஸ்தானம் எடுக்க கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லும் போது ஞானஸ்தானம் எடுங்கள். நெருக்கத்தை கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? யோர்தான் நதிக்கு கரைக்கு வந்தா நிறைய மரங்கள் இருக்கிறது உண்மைதான். அங்கே ஒரு சத்தம் தொனித்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே தான் ஊழியர்கள் ஜனங்களை பார்த்து சொல்ல, வீட்டில் பிரச்சனையா, வியாதியா, குடும்பமா, சர்ச்சுக்கு வந்துருங்க, உபவாச ஜெபத்திற்கு வந்துருங்க, கூட்டத்தில் கலந்து வந்து ஜெபம் பண்ணுங்க. இல்லை ஆராதனை நாள் இல்லாவிட்டாலும் சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணுங்க. ஏன் சொல்றேன்னா, இங்கே தேவனுடைய சத்தம் தொனித்து கொண்டே இருக்கும். சர்ச்சில் என்னதான் சொல்லுவாங்க வேற? ஹல்லேலூயா. எப்படி பணக்காரனாவது சொல்லுவாங்களா? எப்படி ஆண்டவரை பிரியப்படுத்துவது, எப்படி பாவத்திலிருந்து விடுதலை பெறுவது? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவங்க நெருக்கம் மாற வீட்டுக்குள்ளே இருக்கல. பகலை சொல்லுங்க, பகல் கை விடுங்க பார்ப்போம். நெருக்கத்தை நினைச்சு
அழுது அழுது பெருமூச்சு விட்டு விட்டு வீட்டுக்குள்ளே இருக்காதீங்க, யோர்தான் நதிக்கரைக்கு வாருங்க. அங்கே உங்களுக்கு தேவன் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி தருவா. நான் விசுவாசிங்க, ஜெபத்தோடு வந்தா இங்கே பாடுகிற பாடல் உங்களை ஆசீர்வதிக்கும். ஆமாம். புதிய பாட்டு அன்று தந்துட்டு இருந்தார். சில பாட்டு இன்னும் இருக்குது, ஆனால் ரிலீஸ் ஆகலை. பாருங்க, ஒரு முறை ஒரு சகோதரி இங்கே இருக்கிறாங்க. இந்த குடும்பத்தை இப்பவும் பிரச்சனை இருக்கிறது, ஆனால் நடத்தி கொண்டு இருக்கிறார். ஒரு முறை அவங்க ஏதோ வீடு இல்லையே, பழைய வீடாக இருக்கிறதே, டோரெல்லாம் சரியில்லைன்னு சொல்லி துக்கத்தோடு வந்திருக்கும் போது ஆண்டவர் இருக்கிற ஒரு புதிய பாடலை நாங்கள் சபையில் பாடிக்கொண்டிருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நினைக்கிறேன். சந்திப்பார் உன் தேவைகளை சந்திப்பார், நிறைவேற்றுவார் ஏக்கங்கள் நிறைவேற்றுவார். சந்திப்பார் உன் தேவைகளை சந்திப்பார். அந்த வார்த்தை அவளுக்கு உற்சாகமா இருந்தது, ஒரு உந்து சக்தியை கொடுத்தது. அப்ப யோர்தான் நதிக்கரையில் என்னதான் இருக்குன்னா தேவன் பேசிக்கொண்டே இருப்பான். இன்னொரு சகோதரி இங்கே இருக்கிறாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். அவன் குடும்ப தலைவர் வெளிநாட்டில் ஒரு சின்ன பிரச்சனைக்காக அவரை ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. செய்தி வருது, போலீஸ் பிடிச்சிட்டுன்னு. அவங்க அப்படியே சர்ச்சைக்கு வர்றாங்க. அப்படிதான் அந்த சுச்சுவேஷன் நினைக்கிறேன். அங்கே வரும்போது இங்கே ஒரு பாடல், ஆமென், மன கிளேசதரங்களாய் துக்க சாகரத்தில் முங்கும்போ அந்த பாடல் சபையிலே பாடப்படுகிறது. அவன் ஒய்ஃப் சொன்ன, இது எனக்கு ஆறுதலா இருந்தது. அப்ப பிரச்சனை நெருக்கம் என்று நினைத்து புருஷனை போலீஸ் பிடிச்சு விட்டு வீட்டில் இருந்தா என்ன நடந்திருக்கும்? துக்கப்பட்டு கொண்டே இருந்தாங்க. யோர்தான் நதிக்கு வந்ததுனால பாடல் மூலம் கர்த்தர் பேச ஆரம்பித்தா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நெருக்கமா இருக்கிறீங்களா? எவ்வளவு தூரம் கர்த்தருடைய ஆலயத்தில் ஜெபிக்க முடியுமோ ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணுங்க. கைகளை உயர்த்துவரால் இல்லையா? ரெண்டு காரியத்தை நான் அடிக்கடி சர்ச்சை சொல்லியிருக்கிறேன். என்னுடைய கண் முன்னால் சோத்திரம். ஆமென் ஆமென். இப்படி ஒரு காரியம் கேட்டிருக்கிறேன். இன்றைக்கும் யூதர்கள் ஆமென் அழுகையும் சுவரில் தலை இடிச்சு ஜெபிப்பார்கள், ஆமென் அழுவார்கள் ஒரு செய்தி கேட்டிருக்கிறேன். நம்முடைய சர்ச்சில் 2 சகோதரிகள், ஒரு குடும்பம் இப்போ நம்ம சர்ச்சுக்கு வரல. அந்த சகோதரி பிள்ளையை திருமணம் பண்ணி கொடுத்து சில வாரத்தில் ஆமென் சோத்திரம் சிங்கப்பூர் மாப்பிள்ளை தான், ஆனால் பிள்ளையை திருமணம் பண்ணி கொடுத்து அந்த சகோதரங்கள் நேராக பார்த்தோம். அவ்வளோ சாப்டான சகோதரன். நானும் ஒய்ஃபும் போயிருந்தோம். எங்களுக்கு முன் அவனுக்கு நிற்க முடியல, உடம்பெல்லாம் வசர்க்குது. ஆனால் பைக்கை தூக்கி கீழே போட்டு உடைச்சிடுவான், செல்ஃபோனை திருக்கி உடைச்சிடுவான். நல்ல தம்பி தான் அவர். எனக்கு அந்த தாயார் சொல்லுவதை கேட்டு எங்களுக்கு நம்ப முடியலை. ஆனால் கணவன் மனைவி பிரிவினை, பல நாளாக பேசலை, எந்த வாய்ப்பும் இல்லை. அந்த சகோதரி சோதரம் ஆமாம் இந்த சர்ச்சில் பழைய சர்ச்சில் இருக்கும்போது செவத்தில் தலையடித்து ஐயோ என் வாழ்க்கை போச்சேன்னு அழுதாங்க. ஆனால் கர்த்தர் அந்த குடும்பத்தை கைவிடலை. நம்ம சர்ச்சு வர்றாங்களோ வரலையோ, ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். அந்த குடும்பத்தை கர்த்தர் ஒன்றாக்கினார். ஒரு அலை சொல்லுங்க பார்ப்போம். இன்னொரு சௌரியங்க இருக்கிறாங்க, இன்றைக்கு நெருக்கத்தில் தான் இருக்கிறாங்க. ஆமாம், அவங்களுக்கு சொந்த வீடு பல நாளாக இல்லை, கிடைத்த இடமும் ஒரு சில பிரச்சனையில் அவங்கள விட்டு போகிற ஒரு சூழ்நிலை. இதே அந்த காணிக்கைப்பட்டி பக்கத்தில் பழைய சர்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். கீழே வந்து உருண்டு கிடந்து அழுதாங்க. ஐயோ என் வாழ்க்கை போகிற, எத்தனை வருஷமா நான் வாடகை வீட்டில் இருந்தேன், கிடைச்ச நிலத்தையும் அபகரிக்க பார்க்குறார்களே. ஆமாம் சார், நான் சில வார்த்தை சொல்லி அவங்கள தேடினேன். கவலைப்படாதீங்க, ஏதாவது செய்யலாம் என்று. 2 காரியம் எனக்கு முன்னால் நிற்குது. சில நெருக்கங்கள் இருந்தாலும் கர்த்தர் அவங்களை தூக்கி எடுத்தார். ஏன் சொல்றேன்னா, தேவனுடைய ஆலயத்தில் அவருடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க வீட்டில இருந்து துக்கப்பட்டால் பிரச்சனை தீராது. நெருக்கம் மாறும்படி யோர்தான் நதிக்கரைக்கு ஓடி வாருங்கள், கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருப்பார். யோர்தான் நதிக்கரையிலே யோவான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். பாவ மன்னிப்பை குறித்து. எதை குறித்து? பாவ மன்னிப்பை குறித்து, ரட்சிப்பை குறித்து, ஞானஸ்தானத்தை குறித்து. நீங்க வரும்போது உங்களுக்கான ஒரு வார்த்தை கர்த்தர் சொல்லுவார். நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கவில்லை, அதை கீழ்ப்படியும் போது கர்த்தர் நெருக்கத்தை அப்படியே மாற்றி விடுவார். இன்னும் மனம் திரும்பல, கிறிஸ்தவங்க தான், ஆனா மொபைல் போன்ல ரிங்கிங் டியூன் சினிமா பாடல் பாடுகிறது. ஹல்லேலூயா. ஸ்டேட்டஸ்ல சோத்ரா. இப்போ எல்லாருக்குமே ஒரு பெரிய இது பாருங்க, அவங்க மனசை ஸ்டேட்டஸில் வெளிப்படுத்துவாங்க. அவங்க சோக பாட்டை பார்க்கும்போதே தெரியும் இவங்க ஆடி போயிருக்கிறாங்க. அந்த பழக்கம் எங்களுக்கு இல்லை. உங்களுக்கு அந்த எங்கிட்ட எடுக்கிறாங்கன்னு தெரியல. அல்லேலூயா. புதுசு புதுசாக ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்களே, அதுக்கு தனியாக ஆப் இருக்குன்னு நினைக்கிறேன். கவனிங்க, சிலரெல்லாம் அவங்க துக்கத்தை உடனே பாடல் மூலமாக, டயலாக் மூலமாக ஸ்டேட்டஸில் வச்சுடுவாங்க. அதனால் இது பிரயோஜனம் உண்டா?
ஓ இந்த அக்கா இந்த அண்ணன் சுகமா இருக்கார் போல இருக்கிறது. அல்லேலூயா. சில எல்லாம் அந்த பாடல் வராவிட்டு அதுக்கு சிம்பிள் எல்லாம் வைப்பாங்க. சிரமசாலிகள் தான். கைவித்தலை சொல்லுங்க பாப்போம். கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய ஆலயத்திற்கு வரும்போது யோர்தான் நதிக்கரையிலே கர்த்தர் சபையில் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். மத்தேயு 3:7 வாசிங்க. மத்தேயு 3:7. பரிசேரிலும் சதுசேரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு விரியன் பாம்பு குட்டிகளே வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? நல்ல சத்தமுறையில சொல்லுங்க பாப்போம். இப்ப யோர்தான் நதிக்கரையில மனம் திரும்ப மட்டும் சொல்ல மாட்டாங்க. சில நேரம் ஊழியக்கார மூலமா கர்த்தர் கோபமா பேசுவார். விரியன் பாம்பு குட்டிகளே, நாய்க்குட்டியே, பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டி போறது பாசம் நாயின்னு சொல்லிட்டாரு. சில நேரம் கர்த்தர் கோபமா பேசுவார். அடுத்தது ஆமென். யோர்தான் நதிக்கரையில் என்ன சொல்ற பாருங்க, 10 வசனம் வாசிங்க. இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கோடாரி வந்த உடனே ஒய்ஃப் கேட்டா நான் புசுவசில வெட்டவா கொண்டு போறேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ நான் கவனிக்கலை. நாங்கள் வரும்போது கொண்டு வந்தேன். நான் சொன்னேன் வெட்ட இல்லாத ஒரு டெமோ நான் காட்ட போகிறேன், ஒன்றை போலாம் நினச்சேன், ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு. ரெண்டாவது யோர்தான் நதிக்கரையில் ஒரு சத்தமிடுறா, விரியன் பாம்பு குட்டிகளே. நம்ம துக்கமாக வந்திருப்போம், கர்த்தர் கடினமாக பேசுவோம். விழிப்பஞ்சபத்துக்கு வந்த ஊழியக்காரர் சொன்னார், உங்கள் சபை விசுவாசி தசவமெல்லாம் கொடுப்பாங்களா? அந்த சகோரி புருஷன் வெளிநாட்டில் இன்னொரு ஐக்கியம் அவர் அரைஞ்சிட்டார். தசோபாம் கொடுக்க வரும்போது பணத்தை உன் கையில் வச்சுக்க, பணத்தை உங்களை வச்சுக்க, உனக்கு இன்னொரு லிங்க் இருக்குது, இன்னும் அரைஞ்ச விட அந்த அம்மா அழுதாங்களா, அழுது காட்டினார். சோதரன். அப்போ சில நேரம் சபைக்கு வரும்போது உங்கள் காணிக்கை வாங்கி பாக்கையில் போட, நீங்கள் செய்கிற தப்பை கர்த்தர் எச்சரிப்பார். நீங்கள் என்ன சொல்ல தெரியுமா? என்ன கேட்கவே யாருன்னு நிற்கக்கூடாது. ஆமென். நான் செய்த எல்லாவற்றையும் ஒருவர் எனக்கு சொன்னார். இயேசு என்ன சொன்னார்? உனக்கு 5 புருஷர் இருக்கிறார்கள், இப்போது இருக்கிறவனும் உன் புருஷன் அல்ல என்று ஊருக்குள்ள சொல்லிட்டான். அப்ப சில நேரம் யோர்தான் நதிக்கரையில கர்த்தர் அன்பா பேசுவார். சபையை சொல்றேன், சில நேரம் பாஸ் இப்படி திட்டாரே போல இருக்கும். எல்லாம் எதற்காகனா உங்கள் நெருக்கத்தை மாற்றும்படிக்கு. சில நோக்கி பகக்கா சாப்பிடுன்னு சொல்லுவாங்க, சில நோக்கி கடும்பத்தியம், குளிக்கக்கூடாது, தண்ணியில் கை வைக்கக்கூடாது, புட்டு சாப்பிடணும் தேங்காய் இல்லாமல். இப்படியெல்லாம் கடும்பத்தையும் சில பார்த்துருப்பீங்க. ஏன் பார்த்தீங்க? சொல்லுங்க. எப்படியாகிலும் சொல்லுங்க. சுகர் 350-400 ஸ்பீடில் போகுது. டாக்டர் சொல்லுவார், நீங்கள் பழ வகையே சாப்பிடக்கூடாது. பழத்தை பார்க்க ஒன்று விட்டா வரும், ஆனால் சாப்பிட மாட்டேங்க. எதுக்கு? சுகர் கூடி பிரச்சனை வரக்கூடாது. இதை போலதான் உங்கள் நெருக்கம் மாற சில நேரம் ஆண்டவர் மனம் திரும்புன்னு பேசுவார். நீ செய்த பாவத்தை விடன்னு பேசுவார். ஆமா, இப்பொழுது நீ கனி கொடுக்க வேண்டும், கனி கொடுக்காவிட்டால் கோடாரி எங்க இருக்குது? அல்லேலூயா. இந்த ஊழியக்காரர் அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார் பாருங்க. இந்த மாமரம், பலாமரம், தேங்காய் மரத்திட்ட 3-4 வருஷம்தான் தண்ணியும் குப்பையும் கொண்டு போவோம். 5 வருஷம் தாண்டினா அடிக்கடி வெட்டுவத்தி கொண்டு போவோம். எதுக்கு சொல்லுங்க? ஏன் மூத்த விசுவாசிகளை ஆண்டவர் ஊழியக்காரமும் கடிந்து கொள்றாரு தெரியுமா? வெட்டுவத்தி போல இருக்கிற தெரியுமா? நீங்கள் கனி கொடுக்கும்படிக்கு. என்னைக்கும் தண்ணி ஊற்ற மாட்டாங்க. சில ஆண்டு தாண்டும் போது அடிக்கடி என்ன செய்வாங்க? கனி எடுக்க வெட்டுவத்தி கொண்டு வருவாங்க. சில வார்த்தைகள் கடினமா இருக்கலாம், ஆனா உங்களை கட்டுவதற்காக ஆண்டவர் தருகிறார். ஆகவே யோர்தான் நதிக்கரையிலே நெருக்கம் மாறும்படி போன போது அங்கே சில வார்த்தைகளை கர்த்தர் கொடுக்கிறார். யோவான் மூலம் சில வார்த்தைகள் வருகிறது. விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள உங்களை வகை காட்டினவன் யார்? அடுத்த வார்த்தை பேசப்படுகிறது 10ஆம் வசனத்துல. மனம் திரும்புங்க, கனி கொடுங்க, இல்ல கோடாரி மரத்தின் வேறருகே ஓன் பண்றார். நீ கனி கொடு, நீ விசுவாசி. ஊழியக்காரர் இன்னொரு வார்த்தை சொன்னார், நமக்கும் அவிசுவாசிகளுக்கும் வித்தியாசம் 5 சொல்லுங்க பார்ப்போம். 5 வித்தியாசம். அல்லேலூயா. அதான் சொல்றது. நம்ம வீட்டை விட்டு போகும்போது நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க. நான் தப்பு சொல்லவே இல்லை.
வேணா 50,000 ரூபாய் சாரி வாங்கி நீங்கள் கட்டுங்க, நம்ம ட்ரெஸ் ஒழுக்கமாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு டெய்லர், லேடிஸ் டெய்லர் தச்சு கொடுக்குறீங்க ட்ரெஸ்ஸு, அவங்க தச்சு ஹல்லேலூயா. இவ பெந்தேகோஸ்துக்காரியா ஒரு செய்தி என் காதுக்கு வந்தது. இவ எப்படி ஆவிக்குரியவளா, என்ன வித்தியாசமா ட்ரெஸ் தைக்கிறா அப்படின்னு. டெய்லர் ஆவிக்குரிய அல்ல, ட்ரெஸ் தச்சு கொடுத்தவங்க ஆவிக்குரிய பெண்மணி, ஆனால் டெய்லரே சொல்றாங்க இவள் ஒரு ஆவிக்குரியவளா. அப்ப நடந்து போகும்போது நம்ம பார்க்கறது உங்க ஆவிக்குரிய தேவ பிள்ளைன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. ஒருவேளை எல்லாம் நம்ம பிள்ளைகள் எல்லாரும் அழகா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். எல்லாரும் அழகா இருக்கணும், எல்லாருக்கும் ஆசை தானே. அதுக்காக உலக மக்களை போல இந்த லிப்டிக் எல்லாம் தடவி முகத்தை மாறுவேடமாக்கி சோத்திரம் அப்படிலாம் வித்தியாசமா போகும்போது ஒரே வார்த்தை, இவள் ஒரு பெந்தேகோஸ்துக்காரியா. கைகள் தலை சொல்லுங்க பார்ப்போம். யாரா கேட்பாங்க? ஒரு ஆவிக்குரியவளா. பஸ்ஸில் போகிறோம், நடந்து போகிறோம், மார்க்கெட் போகிறோம், வெளியே போகிறோம், எத்தனையோ கண்கள் நம்மை பார்க்கிறது. கர்த்தர் நமக்கு எல்லாருக்கும் நல்ல அழகை தந்திருக்கிறார். ஓவரா நம்ம மேக்கப் பண்ணி இந்த பச்சை இதெல்லாம் வாரி இங்கே தேய்ச்சி சோத்திரம் பச்சையா சோப்பா. அதுக்கு பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, உன் உதடுகள் சிகப்பாக இருக்கிறது சோத்திரம். சூனமித்த உதல் அப்படி இருந்திருக்கலாம். அதுக்காக நம்ம எல்லாம் வாரி போட்டு அப்படி பண்ணா சோத்திரம் தேவனுடைய பிள்ளைகள் தேவன் மகிமைப்பட மாட்டான். எனக்கும் பிள்ளைகள் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதனால கொஞ்சம் நமக்கும் தேவ பிள்ளைக்கு வித்தியாசம் கண்டிப்பா வேணும். நடை உடை பாவனையில கண்டிப்பா தேவ பிள்ளை வித்தியாசம் கண்டிப்பா வேணும். சரி, ஆண்டவர் நம்ம எச்சரிக்கிறா, நல்லா கனி கொடுக்க. அடுத்த ஒரு வார்த்தை இருக்கிறது, அவன் பதரையோ அவியாத அக்கினியிலே சுட்டரிப்பார். நீங்க யோர்தான் நதிக்கரைக்கு வந்தா சில நேரம் ஆறுதலான வார்த்தை பாடல் மூலம் தருவா, சில நேரம் எச்சரிக்கிற வார்த்தை தருவா, சில நேரம் நீங்கள் ஆராதனை முறையில் தப்பு செய்திருப்பீங்க. நம்ம சர்ச்சில் ஒரு அம்மா, அவங்க இறந்துட்டாங்க, நாங்கள் நேசிக்கிற ஒரு குடும்பம் தான், ஆனால் அவங்க கத்தோலிக்க பாரம்பரியத்தில் உள்ளவங்க. ஒரு முறை உபவாச ஜெபத்துக்கு வந்தாங்க. வந்தபோது அவங்க திருப்பள்ளிக்கு காணிக்கை கொடுக்குறவங்களா பாயசம் காய்ச்சி ஊற்றுறவங்களா இருந்திருக்கிறாங்க. நமக்கு தெரியாது. நம்முடைய சட்டம் வேத பிரமாணம். கத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவன் இதை செய்யலாம், இதை செய்ய பைபிள் அழகாக சொல்லுகிறது. அந்நிய ஆராதனை கிறிஸ்தவனுக்கு கூடாது. கையை வைத்தல்ல சொல்லுங்க பாப்போம். ஆமே. அப்போ சில நாள் தாண்டி ஆமே திருப்பள்ளியில கவனிங்க, திருப்பள்ளியில அந்த சாப்பாடு நான் என்ன சொல்ல தெரியுமா, அவ்வளவு சாப்பாட்டுக்கு உங்களுக்கு அலப்பா இருந்தா சர்ச்சில் வரங்க, சாப்பாடு தரேன். நீங்க அப்படியெல்லாம் போகாதீங்க. இந்த அம்மாவுக்கு நறுக்குன்னு குத்திட்டு வீட்டில் போய் நல்லா திட்டி இருக்கிறாங்க. இவன் என்ன பிரசங்கம் பண்ண தெரியுமா? அந்த அம்மாவுக்கு பைபிள் ஏ தெரியாது, அப்படி திட்டிட்டு இருக்கிறான். எங்களை நேசிச்சாங்க, பரமணி எங்களை நேசித்தாங்க. ஏன் சொல்றேன்னா, உங்களுக்காகவே கர்த்தர் கிரியை செய்கிறார். இன்னொரு சகோதரி குடும்பம் இங்கே இருக்கிறாங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் வெற்றி இல்லாம இப்போ ஞானசம் எடுத்துட்டாங்க. ஆரம்பத்தில் குறிப்பிட்ட காரியத்தில் வெற்றி இல்லாதபடியினால் ஒரு மந்திரவாதியை தேடி போயிருக்கிறாங்க. அவங்க ஆலயத்துக்குள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைக்கும்போது பரிசுத்த ஆவியே பேசுறாரு, நீ வருகிறது ஆவிக்குரிய சபை, நீ மந்திரவாதியா தேடி போன என்ன. ஆனால் என்ன எங்களுக்கு தெரியாது. அவங்க சொன்னவரை தான் தெரியும். ஓய்விடத்தில் சொன்னவர் தான். அந்த முதல் நாள் அந்த போன வாரத்தை செய்து நான் சபைக்குள் ஏறும்போது ஆவியானவர் பேசுகிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய இந்த யோர்தான் நதிக்கரையிலே நீங்களும் நானும் வரும்போது கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். எல்லாம் உறைஞ்சு போனீங்களா? கையை வைத்தாலே சொல்லுங்க பார்ப்போம். யோர்தான் நதிக்கரை எதுக்கு ஒப்பனையா இருக்கு? ஆமேனா, எதுக்கு ஒப்பனையா? ஆலயம். இந்த யோர்தான் நதிக்கரையில் யோவானை போன்றவர்கள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இங்கிருந்து என்ன வார்த்தை யோர்தான் நதிக்கரையில் வரும்போது உங்களுக்கு காதுக்கு கேட்கிறதோ அது உங்களுக்குரிய வார்த்தையாக இருந்தால் அதை விமர்சிக்காதபடி அதை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆவில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். கையை உயர்த்துவர் அல்லேலூயா. சோத்திர மேக்சிமம் சில காரியங்கள் அவன் இப்போ சில நேரம் இருக்கும். நீங்கள் போய் சாப்பிடும்போது ஒய்ஃப் சொல்லுவான், ஏன் இந்த காரியத்தை சர்ச்சில் சொன்னீங்க? நேற்று தான் அந்த சௌரியன்றதை பேசினாங்க. நான் சொல்லுவேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் ஆண்டு வந்து வார்த்தையை தந்தார். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. மேக்சிமம் யாரும் சொல்லி தந்து பேசுகிறதே கிடையாது. ஆனால் இங்கே வந்து உட்காரும்போது அந்த வார்த்தை உங்களுக்கு ஒரு அப்படி தைக்கும். நீங்கள் திருப்பி யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்படி அல்ல, யோர்தான் நதிக்கரையிலே பேசுகிற ஒரு தேவன் உண்டு. கையை உயர்த்து ஒரு அல்லேலூயா. பிள்ளைலாம் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். தகைச்சி மாதிரிலாம் சேர்ந்து ஒரு அல்லேலூயா. இங்கே யாரை முறைச்சு பார்க்குறேன்? எல்லா பிள்ளையும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம்.
நல்லா வசனத்தை கவனிக்கணும். தமிழ் தானே பேசுகிறேன், இங்கிலீஷில் பேசணுமா? அப்புறம் உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. வசனம் கவனிக்கணும். அதனால் ஆண்டவர் பேசுவார். இப்போ பிள்ளைகளுக்கு அவர் அட்வைஸ் கொடுத்தாரு பார்த்தீங்களா? இது போல் அடிக்கடி ஆண்டவர் சொல்லி தருவார். ஒரு இல்லை சொல்லுங்க பாப்பா, நான் என்ன பேசி கொண்டிருக்கிறேன்? போய் தண்ணி வரவா? ஒரு 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 குடம் தண்ணி கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கா, நல்ல ஆசீர்வாதமாக இருக்குது. இல்லை, யோர்தான் நதிக்கரையின் சபைக்கு வரும்போது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை நெருக்கமாக இருக்கிறது. நாங்கள் ஒரு காரியம் செய்கிறோம், யோர்தான் மட்டும் போகிறோம். அநேகரை பார்க்குறேன், சோத்திரம் திரும்ப சொல்லுவதா எனக்கு ஒழுங்கில் நினைக்கிறேன். சிலர் பார்க்குறேன், பிரச்சனை வீட்டில் இருந்தால் ஓடி ஆலயத்துக்குள் வந்துடுவாங்க. ஸோ மாமியார் நெருக்கம்னா ஓடி வந்துடும். ஒரு சகோதரி மாமியார் கொஞ்சம் மெண்டல் போல் உள்ளவங்க வீடு விடா சொல்லுவாங்க, எனக்கு மிளகு களவாண்டா, எனக்கு வத்தலை களவாண்டா, எனக்கு மல்லிகை களவாண்டா. அண்டிய வீசு போயிட்டு வீட்டுக்கு போகும்போது வரி நடுவேன், உனக்கு அறிவு இருக்கா? இந்த பாப்பட்ட கிளைவடிய மல்லிகை களவாண்டியே, மசாலா மீனை களவாண்டியே ஸ்பீடு வரும். அப்போ இவங்க புரிஞ்சிடுவாங்க, எங்கள் மாமிக்கு மெண்டல் ஆரம்பித்து விட்டது. இந்த அமை 10 மணி வரைக்கும் அண்டி தள்ளிட்டு அமை சோத்திரம் 7 போயிட்டு இங்கே சபையில் வந்து கண்ணீரோடு ஜெபிச்சுட்டு இருப்பாங்க. பாஸ்டர் பிரச்சனை வீட்டில் தொடங்கிட்டு பாஸ்டர் மாமி கொஞ்சம் குழப்ப ஆரம்பிச்சுட்டு இப்படிலாம் சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குது? ஆமாம், சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. நெருக்கம் வரும்போது ஆமாம் மந்திரவாதி வீட்டில் இல்லை, நெருக்கம் வரும்போது கவுன்சிலிங் சென்டரில் இல்லை, நெருக்கம் வரும்போது உங்களை ஆலயத்தில் காணணும், யோர்தான் நதிக்கரையில் காணணும். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அங்கிருந்து உங்கள் நெருக்கத்துக்கான வழிகளை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் சொல்லி எல்லாம் நல்லா கை கொடுங்க பார்ப்போம். நல்லா கையை அசைத்தோர் அல்லேலூயா. சில கப்பல் மறைஞ்சிருக்கு, எந்த கரையில் நிற்க தெரியல. எல்லாம் கை வைத்தல்ல சொல்லுங்க பார்ப்போம். எல்லாம் கையை அசைங்க பார்ப்போம். ஆமாம், சத்தமாக ஒரு அல்லே சொல்லுங்க பார்ப்போம். சரி, இப்போ எதுக்கு என்ன பிரசங்கம் பண்ணி கொடுக்குறோம்? பிரசங்கத்தின் தலைப்பு என்ன? நெருக்கத்தை. எத்தனை பேர் சாட்சியாக இருக்கிறீங்க? நெருக்கத்தை மாற்றும். அவங்க மாட்டுங்க பார்ப்போம். அவங்க எத்தனை பேர் சாட்சியாக இருக்கிறாங்க? ஆண்டவரை தேடும் போது, யோர்தான் நதிக்கு வந்தபோது நெருக்கத்தை பல முறை மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, யோர்தான் மட்டும் போவோம் என்று சொல்லி போனார்கள். சரி, அடுத்து 2வது அவங்க செய்த காரியம், ஆமென், 6ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 6:3. அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து உமது அடியாரர் கூட வர வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி. போதும். 2வது, விசுவாசத்தோடு ஸ்தோத்திரத்தோடு கேட்டால் உங்களுக்கு விசுவாசம் வரும். பிரச்சனை கஷ்டம் வந்துன்னா உடனே சர்ச்சுக்கு வந்துடுவீங்க, கர்த்தர்களோடு பேசுவார். 6வது நடக்காவிட்டாலும் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு அசரி சத்தத்தை வெளிப்படுத்துவார். 2வது, இவங்க நெருக்கமாக இருக்கு அப்படி சொல்லிட்டு வீட்டிலே இருந்திருந்தா நெருக்கம் அப்படியே இருக்கும். யோர்தான் நதிக்கு வந்ததுனால, விறகு வெட்டனால நெருக்கம் மாறிச்சு. அதில் ஒருவன், தயவு செய்து நீர் எங்களோடு வர வேண்டும் என்றார். அதில் எத்தனை பேர் சொல்லுங்க? இதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கிறேன். நம்ம வேலைக்கு சென்றாலும் நம்ம ஆண்டவரை அழைத்து கொண்டே போகணும். அல்லேலூயா. சில நேரம் பார்ப்பேன், சின்ன குட்டி பிள்ளைகள் வளரும் போது நல்ல பிள்ளைகளாக இருக்கணும். இங்கே பாட்டு ரெக்கார்டு போட்ட உடனே சொல்லுவாங்க, வீட்டில் பொம்பளைலாம் இருந்தால் தலையில் முட்டாங்க போட்டு ஒரே பாட்டாக இருக்கு. அடுத்து சிலரை பார்த்துருக்குறேன், இந்த பாட்டிக்கு கையை பிடிச்சிட்டு அந்த பேர பிள்ளை பாட்டி போவோம், சோப்பரை போவோம், சர்ச்சுக்கு போகணும், இழுத்துட்டே வந்திருக்கு. நான் பார்த்துருக்கேன். இது போல ஒருவன் மட்டும், நீர் தயவு செய்து எங்களோடு வர வேண்டும். எத்தனை பேர் ஆண்டவரை உங்களோடு அழைத்து போக விரும்புறீங்க? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் போகிற பிரயாணத்தில், ஸ்கூலுக்கு போகும்போது, பிள்ளை கவனிக்கிறீங்களா? கல்லூரிக்கு போகும்போது, வேலைக்கு போகும்போது, இன்டர்வியூக்கு போகும்போது எத்தனை பேர் ஆண்டவரை அழைத்து கொண்டு போக விரும்புறீங்க? எல்லாரும் கூப்பிடல, கிறிஸ்தவர்கள் தான். உலக ஜனத்தொகையில் 750 கோடி மக்கள் உலகத்தில் இந்த டைமில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. 250 கோடி பேர் கிறிஸ்தவர்கள். ஆனால் எல்லாரும் போகிற இடத்திற்கெல்லாம் கர்த்தரை அழைக்கிறார்களா என்று கேட்டால் அவர்கள் விரும்பவே இல்லை. இயேசு எங்களோடு கூட வந்தால் நிச்சயமா தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அதனால பயந்து கூட்டிட்டு போக மாட்டாங்க. ஒரு நாள் சொத்திரம் பிரைவேட்டில் இந்த பிராண்ட் கள்ளு கடை நடக்கும்போது கத்தோலிக்க பாரம்பரியத்தில் ஒரு ஐயா, அவன் கடற்கரையில் உள்ள ஒரு ஐயா, அவன் சொத்திரம் அவன் பாட்டில் கப்பில் கள்ளு குடிக்கிறார். அவசரமா அவன் வலது கையில் கள்ளு, இடது கையில் இருக்கிற கையை வச்சு ஜெபமாலையில் இயேசு கிறிஸ்து தொங்கிட்டு இருக்கிறாரு. அந்த
டாலரை தூக்கி பரம போட்டார். கூட உள்ளவர் கேட்டார், மாப்பிள்ளை என்ன டாலர் அந்த கிராஸ் இயேசு இருக்கா தூக்கி, அது இயேசு பார்த்துடக்கூடாது. நான் மதுபானம் கூட யார் பார்த்துடக்கூடாது. சிரிப்பா இருக்கா? எவ்வளவு பெரிய நம்பிக்கை பாருங்க. நம்மளை விட ஹீரோ அவங்க. ஜெபமாலை தொங்குற அந்த இயேசு கிறிஸ்து கள்ள பார்த்துடக்கூடாதா? என்ன ஆண்டவரை எவ்வளவு முட்டாளைக்கு வச்சிருக்கிறோம் ஐயா. அவர் சர்வ வியாபி, அவர் எங்கும் நிறைந்தவர். அவருடைய கண்களுக்கு மறைவாக ஒரு காரியம் செய்ய முடியாது. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அவருடைய 7 கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. மக்கள் மூட நம்பிக்கையை பாருங்க. இயேசு கிறிஸ்து ஜெபமாலையில் டார்ல கிடக்கிறாராம். குடிக்கிற கள்ள அவர் பார்க்க கூடாதான், தூக்கி பரம போட்டுரும். நம்ம நம்புறவர் ஜெபமா இருக்கிற தெய்வம் அல்ல, அவர் வெண்மையும் சிவப்புமானவர். அவர் சொல்றாரு, எனக்கு ஒரு ஆலயத்தை கட்ட முடியாது. தாவீது கட்ட வேண்டுமா? எனக்கு அளவை சொல்றேன், வானம் எனக்கு சிங்காசனம். இப்ப 8 அடி கட்டளையாகும். இது ஆண்டவருக்கு கட்டல, நம்ம எல்லாம் கூடி வர கட்டியிருக்கோம். அவர் குனிந்து வருவார், பூட்டப்பட்ட அறைக்குள்ள வருவார். இந்த ஆலயம் அவர் வரும்படி கட்டணும் என்பானால் வானத்தளவு கட்டளை. அதுக்கு எத்தனை கோடி ரூபாய் வாங்கினாலும் செய்து கொண்டு ஃபிட் பண்ணணுமா? கிரேனாலும் பூமி எனக்கு இனி சொல்லு, எனக்கு நீ ஆலயத்தை கட்டுவாயா? எனக்கு சர்ச்சு கட்ட உனக்கு பயங்கர ஆசை இருக்க. அதில் நான் தங்கி இருக்கும் ஸ்தலம் எது? மனுஷ கைவேளால கட்டப்பட்ட ஆலயத்தில் அவர் தங்கி இருப்பதில்லை. ஆலயத்திலே தங்க மாட்டார்னா இந்த டாலர் இருக்கிற அந்த கிராஸ்ல இயேசு இருப்பாரா? அன்னையுடைய மூட நம்பிக்கையை பாருங்க. 2வது சௌரமான கவனிங்க. டெய்லி பிள்ளைகிட்ட சொல்லுங்க, சோத்திரம் இன்னைக்கு நான் உன்னை ஸ்கூலுக்கு கொண்டு போய் லஞ்ச் பேக் தூக்க வரல, உன்னை தூக்க முடியல, தூக்கி தோளில் போட்டுக்கா, இயேசுவை கூட்டிட்டு போ. ஏசப்பா நீர் என்னோடு வரன்னு கேடு, உன்னோடு கூட அவர் வருவார். அவன் எப்படி கேட்டானா, வந்தா வரும், வராட்டு போ. தயவு செய்து எங்களோடு கூட வர வேண்டும். பிரதர்ஸ் சவர்மார், வேலைக்கு போறீங்களா? வாகனம் ஓட்டுறீங்களா? எத்தனை ஜோமெட்டு போவீங்க? ஆண்டவரே தயவு செய்து நீர் என்னோடு கூட வர வேண்டும். அநேகருக்கு இயேசு கிறிஸ்துவை கூட்டிக் கொண்டு போவது பிடிக்காது. எங்கள் பிள்ளைகள் படித்த கல்லூரியில் ஸ்தோத்திரம் ஒரு முறை நாங்கள் ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் நடந்தது. அப்போது அந்த ஃபாதர் ஒருவர் தான் பிரின்சிபலாக இருக்கிறார். அவர் சொன்னார், ஒரு முறை ஒரு பையனுடைய அப்பா ஃபீஸ் கட்ட வந்திருக்கிறார். ஆனால் பையன் கல்லூரிக்கு வரல. அவர் ஆஃபீஸ் ரூமில் ஃபீஸ் கட்டி கொண்டிருக்கும் போது ஒரு ஃபோன் வருது. நீங்கள் யாரு? நான் இவருக்கா இந்த பையனுடைய அப்பா பேசுகிறேன். இவருக்கு காலேஜ் வரல, இவருக்கு மோன கூட்டுக்காரன் பேசுகிறான் ஆஃபீஸுக்கு. ஜெரினுடைய பொதுவாக இருப்பேன், ஜெரின் நினைக்கிறாங்க, ஜெரினுடைய அப்பா பேசுகிறேன். இவருக்கு காது கேட்குது, ஜெரின் அப்பா இப்போ காலேஜுக்கு வரலையா? ஏன்னா இவன் எங்கேயோ சுத்த போயிட்டு மாறி இவனுக்கு அப்பா அவன் அப்பை, இவனுக்கு அவன் அப்பை. சில பிள்ளைகள் ஸ்கூல் கல்லூரிக்கு அப்பா அம்மா கூட்டிகிட்டே போக மாட்டாங்க. ஒரு நாள் ஒரு வாலிபன் படித்து கொண்டிருக்கிறான். ஸ்கூலில் நிறைய பிள்ளைகளை பேரண்ட்ஸை பிள்ளைகள் கூட்டிகிட்டு வருவாங்க. இவன் கூட்டிகிட்டே வரமாட்டான். அப்படியே கல்லூரி படித்தான். ஷார்ட்டாக சொல்கிறேன், கல்லூரி படித்து வெளிநாட்டில் வேலைக்கு சேர்ந்தான். அங்கேயே ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி பிள்ளைகளை பெற்றெடுத்தான். அம்மாவை இவன் பார்க்கல, அம்மா இவனை பார்க்கல. ஸ்கூலுக்கு நான் வரேன்னு சொன்னால் வேண்டான்னு சொல்லுவான். கல்லூரிக்கு இத்தனை பிள்ளைகளுக்கு ஆசை, பேரண்ட்ஸ் மீட்டிங், அம்மா வந்து சந்தோஷம். இடையில இன்னைக்கு ஒரு வீடு சந்திக்க போனோம். அப்போது அந்த பாட்டி சொன்னாங்க, எப்படி உங்கள் பிள்ளைய குறித்து ஸ்கூலில் என்ன சொன்னாங்கன்னு கேட்டோம். அது நல்லா படிக்கிறா, ஆனால் பயங்கர வாய். அதனால சில பிள்ளைகள் சொல்லுவாங்க, பேரண்ட்ஸை பாட்டியை ஸ்கூலுக்கு விரும்ப மாட்டேன். இவனும் கூட்டிகிட்டு போகலை. வெளிநாட்டில் செட்டில் ஆகி பேர பிள்ளை வரைக்கும் பிறந்தாச்சு இந்த பாட்டிக்கு. ஒரு நாள் கேட்டாங்க, இவன் அம்மாவுக்கு தெரியாது, ஏன் என் பிள்ளைய ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வரல,
ஒரு சோத்திரம் அந்த ஒரு படிப்பை முடித்து நடக்கிறேன்னு பட்டமளிப்பு கூட்டிகிட்டு வரல. இவருக்கு ஒன்றும் புரியலை. உனக்கு பேர பிள்ளைகளும் பிறந்திருக்கு மக்களே, எனக்கு ஒருக்கா பார்க்கணும், நீ வா, இல்லைன்னா நான் அங்கே வர்றேன். அவன் சொன்னான், நீ வர வேண்டாம் சோத்திரம், நீ வந்தா என் பிள்ளை கேட்கும், உங்கள் அம்மைக்கு பொட்ட கண்ணான்னு கேட்கும். ஆமென். ஒரு பொட்ட கண்ணுடைய ஆமென் சோத்திரம் பாட்டியுடைய பேர பிள்ளை இதுன்னு மக்கள் நினைப்பாங்க அப்படின்னு ஃபோனில் சொல்லிட்டான். ஏன் கூட்டிகிட்டு போல தெரியுமா? இந்த அம்மாவுக்கு ஒரு கண்ணு இல்லை, பொட்ட கண்ணா மாறிட்டு. இந்த அம்மாவுக்கு தெரியாது ஏன் என் பையன் என்ன எங்கேயும் கூட்டிகிட்டு போகலன்னு தெரியாது. அவன் சொல்லலை. அவனுக்கு திருமணம் முடிந்து பிள்ளைகள் பிறந்துவான்னு சொன்னா அவன் பொட்ட கண்ணிக்க பேர பிள்ளைன்னு சொல்லுவாங்க, அதனால நீ வரண்டா அப்படின்னு ஃபோனை வச்சான். அப்போ அவன் சொன்னாங்க, மகனே ஒரு காரியத்தை கேட்டுக்கொள், நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த கள்ளிப்பால் இருக்கும்போதுல அந்த கள்ளிப்பால் உன கண்ணில் தெரிச்சு நிறைய விழுந்து கண்ணே போனது. டாக்டர் சொன்னாங்க, அவன் சோத்திரம் இந்த அம்மா உதவி செய்தாதான் இந்த கண்ணை, அதனால நான் ஒரு கண்ணை இழந்து உனக்காக என் கண்ணை தானம் பண்ணி தான் நான் பொட்ட கண்ணியாக மாறி இருக்கிறேன், மற்றபடி அல்ல அப்படின்னு அம்மா சொல்லி கொடுத்தாங்களா. இந்த வாலிபன் அம்மாவை கூட்டி கொண்டு போக விரும்பாது போல, எங்கும் புறக்கணிப்பது போல அநேகர் இயேசுவை தங்களோடு கூட்டி கொண்டு போக விரும்பல. இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, அந்த மனுஷனை போல வருந்தி கேளுங்க, தயவு செய்து நான் எங்கு போனாலும் என்னோடு கூட வர வேண்டும். கையை உயர்த்தி உரலே சொல்லுங்க பாப்போம். இவங்க நெருக்கம் மாற இரண்டாவது வழி, வெளிநாடுக்கு வேலை சென்றாலும் வேலை செய்து கொண்டிருந்தாலும் அங்கேயும் கர்த்தர் வர வேண்டும். சொல்லுங்க, சாரி என்ன மன்னிக்கணும். இடையில பொதுவாக ஒரு பேச்சு, சவுதி அரேபியாவில் போனா நிறைய சம்பளம் கிடைக்குமாமே, மாதம் 1 லட்சம் அனுப்புவாமே என்று பரவலாக பேச்சு என் காதுக்கு வந்தது. உங்கள் காதுக்கு வந்ததா? வந்திருக்கும். ஆனா எத்தனை பேர் சவுதி அரேபியா வாரிட்டு வந்திய? நான் கேட்கிறேன், எத்தனை வாரிட்டு வந்திய? யாரோ சொல்றாங்க சவுதி அரேபியா போனா 1.5 லட்சம் சம்பாதிக்கலாம். நான் சொல்றேன், சவுதி அரேபியாவில் கனடா போனாலும் அமெரிக்கா போனாலும் என் தெய்வம் உன்னோடு வராத வரைக்கும் நீ வெறுங்கை தான் வருவ. கர்த்தர் உன்னோடு வருவாரானால் சொந்த தேசம் உன்னை உயர்த்த முடியும். நான் அவங்களெல்லாம் முட்டாள் நினைச்சிருக்கிறேன். சவுதி அரேபியா போனா 1.5 லட்சம் சம்பளம் வாங்கலாமா? கிடையாது, கிடையவே கிடையாது. கர்த்தர் நம்மோடு இருப்பாரானால் இப்பட்டணத்திலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய். வெளிநாட்டில் கொண்டு போய் உங்களை உயர்த்த விரும்பினால் அங்கே கொண்டு போவார். அது வேண்டானா ஊரில் உங்களை கனம் பண்ணுவார். கையை உயர்த்தி உரலே சொல்லுங்க பார்ப்போம். அநேக ஊழிய கேட்டிருக்க, பாஸ்டர் உங்கள் சர்ச்சு ரொம்ப உள்ளே இருக்கு, எங்கும் இல்லாமல் நுழைஞ்சோம், சிட்டியில் போகக்கூடாதா? பிரபலமாக விரும்புகிற எவனும் சொல்ல மாட்டான். சொல்லுவேன், இல்லை, ஊருக்குள்ள இருந்தால் போதும், கர்த்தரங்களை ஆசீர்வதிக்கும்போது ஆசீர்வதிப்பான். சரியான ரோடு வசதி இல்லை, இப்போதான் நமக்கு இன்டர்நெட் இதெல்லாம் போட்டு தந்தாங்க. சூத்திரம். ஆமாம் தேவனுடைய பிள்ளைகளே, அதனால எங்கு இருந்தாலும், பட்டணத்துள் இருந்தாலும் கிராமத்துக்குள் இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருப்பாரானால் உயர்வுகள் கண்டிப்பா வரும். உங்கள் பிள்ளைய பார்த்து சொல்லுங்க, வேலைக்கு போகிறாங்களா, படிக்க போகிறாங்களா, இயேசுவை கூட கொண்டு போ. நான் தம்பிமாட்ட சொன்னேன், வெளியூர் படிக்க போயிருக்கிறேன், பைபிள் கொண்டு போ. தம்பிமார் பைபிள் கொண்டு போயிருக்கிறாங்க. உங்களுக்கு நம்ம ஜெபம் பண்ணோம், அவங்களை ஆசீர்வதிப்பது தேவனுடைய கிருபை. கையை உயர்ச்சி உரல். எனக்கு தெரிந்த ஒரு வீட்டில் ஒரு பிரதரை சந்திச்சு அவர்கிட்ட கேட்ட, உங்கள் பையன் எங்கே இருக்கிறார்? ஒரு பேங்கில் வேலை பார்த்தான். ஸோ இப்போ யூகே போயிருக்கிறான். நான் பரவாயில்ல, அங்கே போனால் இந்த வாய்ப்பு வருமே. இல்லை, அங்கேயும் வாய்ப்புகள் குறைவு, நிறைய மாதம் ஆகிவிட்டது, வேலையே கிடைக்கல. யூகே அல்ல, ஸோ யூஎஸ்ஏ போனாலும் என் தெய்வம் ஒரு மனுஷனோடு வரும்போதுதான் அவன் வாழ்க்கை பெருசாக மாறும். அந்த ஆழமான சிந்தனை நம்ம எல்லாருக்கும் வேணும். அதனால இவன் என்ன செய்யலாம் தெரியுமா? நமக்கு நேரம் போயிட்டு, நீர் என்னோடு வர வேண்டும். சத்த முறையில் சொல்லுங்க. சரி, நமக்கு நேரம் முடிஞ்சிட்டு சுத்ரா வருந்தி கூப்பிட்டான். எப்படி கூப்பிட்டான்? சுத்ரா எப்படி கூப்பிட்டா? சரி, முதலாவது நம்முடைய வாழ்க்கை நெருக்கம் மாற எத்தனை விசுவாசத்தோடு கேட்குறீங்க? நீங்கள் முயற்சி பண்ணுங்க, வீட்லேயே இருக்காதீங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வராதிங்க, இடைக்கூடதும் ஓடிவாங்க. திங்கள் ஜெபத்துக்கு ஓடிவாங்க. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் சபை திறந்துருக்குது, ஓடிவாங்க. திறவுண்ட வாசல் அடையப்படைய போகிறது, ஓடிவாங்க. ஆமாம், யோர்தான் மட்டும் வாங்க, நெருக்கத்திலிருந்து மாற வழிகளை செய்வார். 2வது, எங்கே போனாலும் ஏசப்பா என்னோடு. நான் என்ன ஜெபம் தெரியுமா? ஆண்டவரே,
நான் பாதையில் ரோட்டில் போகும்போது விஐபி எஸ்கார்டு போகிறது போல் நான் போகிற பாதையில் என் பாதையெல்லாம் சரியாக்கணும். உங்களுக்கு முட்டாள் போல் இருக்க, நான் போகும் ஒரு வண்டி வரப்படாத ஆண்டவர். என்ன பாஸ்டர் எப்படி ஜெபம் பண்ணுறீங்க? அல்லேலூயா. மெதுவாக போன ஆண்டவர் பாதுகாப்பு. நான் போகும்போது இடையூறு வரப்படாது, இந்த பையன் மாதிரிலாம் வந்து இடிக்கிறது போல் வரப்படாது. அல்லேலூயா. ஏன் ஜெபம் பண்ணி போகக்கூடாதா? அப்போது நம்ம போகிறப்ப ஹானவன்னு அடிக்கண்டாம். எஸ்கார்டு வாகனம் போகிறது போல் ஒதுங்கு 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 விஐபி வர்றான்னு சொல்கிறது போல் நம்ம போகிற பாதையெல்லாம் கர்த்தர் சரிப்படுத்துவானே பிரயாணத்தை இயேசு. மூன்றாவது ஆமென். 2 ராஜாக்கள் 6:5 வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுத்துகையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, இது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். கூவினான். சத்தமா சொல்லுங்க. கூவுறதுன்னா நாங்கள் ஒரு முறை எங்கள் தங்கச்சி வீட்டு கோயம்புத்தூர் போயிருந்தோம். அங்கே போகும்போது அந்த என்ன சொல்கிறது, அந்த பிள்ளைகளுக்கு விளையாட்டுலாம் இருக்குல்ல, ஒரு ஊஞ்சல் இருக்குது, படகு போல். நம்மளோட கூட சில நான் யாரில்லை. அங்கே மேலே ஏறி உட்காரும்போது அங்கே போய் கூவுறாங்க. எதுக்கு? சந்தோஷத்தில் இல்லை, பயந்து. கூ கூ எங்க ஆஃபனுக்கு எனக்கு கும்பி குளிருது, வீட்டில் போய் சம்மதியாக சேரணும் வேண்டும். கூவுறாங்க. கவனிங்க, இவன் கூவினான். பொதுவா துக்கம் அதிகரிக்கும் போது பெருமூச்சு. ரெண்டாவது, எங்க நிக்கிறனே பார்க்க மாட்டோம், அலறிடுவோம், கூவிடுவோம். இந்த பெருமூச்சு தான் இவன் விடுறான். என்ன சொல்றான் தெரியுமா? பாருங்க, வீடு கட்டணும், வீடு கட்ட மரம் வெட்ட கோடாரி கூட எறவ, கோடாரி கூட சொந்தமா இல்லை, ஒரு சேரு கூட சொந்தமா இல்லை. கூவினான். இதுக்கு ஒரு தலைப்பு முடிக்கிறது, நிறைய பகுதி இருக்குது, நம்ம ஜோமன போகிறோம். மூன்றாவது, இவன் கூவினதை அவன் கண்ணீரோடு ஜெபம் பண்ணினான். எத்தனை பேர் சத்தமா இருக்கிறீங்க? வீட்டில் பெருமைச்சு விடுறீங்களா? அண்ணால போல சாப்பிடுற இடத்துல சாப்பாட்டில் பிளேட்டில் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு சில அப்படியே அலைஞ்சிருப்பாங்க துக்கத்தை நினைச்சு. அப்படி இருக்கிறீங்களா? ஏதோ கஷ்டம் நினைச்சு சாப்பிடவே மாட்டாங்க, சாப்பாடு இறங்கலை கொண்டு அப்படியே தட்டுவாங்க. ஹல்லேலூயா. அப்படி இருக்கிறீங்களா? இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் நெருக்கமாற யோர்தான் மட்டும் வாங்க, ஆண்டவரை எங்க போனாலும் வருந்தி கூட்டிட்டு போங்க. மூன்றாவது, அவன் கூவினான். ஜெபத்தை, இந்த புறாவை பார்த்துருப்பீங்க, அது இருக்கிற இடத்துல எப்படி இருக்கும் சொல்லுங்க? ஒரு பார்த்துருக்கிறீங்களா? ஆனா காக்கா எப்ப கரையுமா? இந்த புறா எப்ப உருமிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. இது போல இந்த கூவினதை போல ஐயோ தவறி போயிற்று, இரவலாய் வாங்கினதே ஒரு சொந்த கோடாரி கூட சொந்தமா இல்லை. வேதம் சொல்லுது, ஆபிரகாமுக்கு ஒரு அடி நீளம் கூட சொந்தமா இல்லாத போது ஆபிரகாமின் நெருக்கத்தை மாற்றினவர். சௌரமார் கை தட்டலாமே, கொஞ்சம் கை விடலாமே. நான் நல்ல வார்த்தை சொல்றேன், ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒரு அடி நிலம் கூட ஆபிரகாமுக்கு சொந்தமா இல்லாத போது கர்த்தர் அவனை பெருமைப்படுத்தினார். இவன் வீடு கட்டணும், ஏரோப்ளேனை ஓட்ட எருமபாடு ஆசைப்பட்டது போல சொல்லுது போல வீடு கட்டணும். ஒரு சொல்லுங்க பாப்போம். இங்கே ஒரு சவுர் இருக்கிறார், சொன்னா வீடு கட்டணும். நானும் அதுக்கு பேங்க்ல போய் கேட்டேன். பேங்க்காரங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த பிரதர் அவர் வெளிநாடு போயிருக்கிறார், லாஸ்ட் வரைக்கும் லோனு தரலான்னு சொல்லி தர மாட்டேன்னு சொல்லிட்டான். என்னட்டே சொன்னாங்க. ஒரு கவட சாட்சியை சொல்கிறேன், நேரமாயிட்டு பாருங்க. ஒரு நாள் பேப்பர் விளம்பரத்தை பார்த்தேன். விளம்பரத்தில் ரேஷன் கார்டும், அப்போ சுமட்டு கார்டு இருக்குது, இப்போ ரேஷன் கார்டும் 2 ஃபோட்டோவும் போதும், லோனு கிடைக்கும். வீடு வைக்கணும். எத்தனை பேங்க் பள்ளியால் இருக்குதோ எல்லா பேங்க்லும் நமக்கு ஆசை. அரசாங்க எம்ப்ளாய் நம்ம கிடையாது சைன் போட. அப்போது நம்ம லகுவாக கிடைக்குமே, 2 ஃபோட்டோவும் ஒரு ரேஷன் கார்டும். கடைசியில் இப்போ இருக்கிற பழைய எஸ்பிடி, இப்போ இருக்கிற எஸ்பிஐயில் போனேன். அங்கே மலையாள மேனேஜர். நான் போய் கேட்டேன், மேடம் எனக்கு லோனு வேண்டும். ஆளை பார்த்தா டிப்டாப்பாக இருக்கிறார். எந்த ஜோலியா அப்படி கேட்டான். மலையாளம். எந்த ஜோலியா? நான் பாஸ்டர் ஆனேன். எந்த பாஸ்டர்? நான் சிஎஸ்ஐ பாஸ்டர் ஆகும்போது அவங்களுக்கு அந்த சம்பளம் அதோடைய லிஸ்ட்டு காமிக்கலாம். பெந்தேகோஸ்தே பாஸ்டர் ஆனோ, பெந்தேகோஸ்தே பாஸ்டர் ஆனோ ஒக்கு இல்லா கேட்டோன்னு சொன்னாங்க. அப்போ இடிஞ்சு தாழுது. வீடு இருக்கிற கனவு தீர்ந்துட்டு.
கையில் ஒன்றும் இல்லை, 2 ஃபோட்டோவிலும் ரேஷன் கார்டிலும் லோனு கிடைக்க பார்த்தா ஒக்கிலா கேட்டோ மிர்கண்டேல், அங்கே எஸ்பிஏ இந்த எஸ்பி எல்லாத்திலும் அப்படியே பார்த்தோம். வாய்ப்பு இல்லை இருக்கும்போது தான் வீடை இடிச்சு கிச்சனை போட்டோம். மக்கள் சொன்னாங்க கிச்சன் வச்சு அடுத்து வீடு வைப்பு நடக்காது. அப்படியே பிளான் பண்ணி இருக்கும்போது தான் ஒரு நாள் தரிசனத்தில் ஒரு தூதன் ஒரு என்ஜினியரை போல கையில் ஒரு ஃபைலை கொண்டு வந்து, எங்கள் வீட்டில் வேலை நடந்து கொண்டிருக்கிறது, இந்த பக்கம் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு ஆண்டவர் தெரிஞ்சிருக்கிறது, அதான் எங்கள் பிளானு, இந்த ஃபவுண்டேஷன் அப்படியே வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அப்போது ஒரு தரிசனத்தில் அவன் நாங்கள் பார்க்குறோம், அவன் சோத்திரம் வீடு செங்கலை வச்சு கட்டப்படுகிறது, கனவுல நினைக்காது. நம்ம மனுஷெல்லாம் சிமெண்டுக்கல் கீழே மாடி கட்டப்படுகிறது. அவன் இப்படி கட்டுங்கள்னு தூதன் சொல்லும்போது நாங்கள் கேட்குறோம், கையிலே ஒன்றுமில்லையே. தூதன் சொல்லுகிறான், அவன் சோத்திரம் முடி வரைக்கும் நான் நிற்பேன். கரெக்டாக முடிஞ்ச மறுநாள் தான் 1000 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு செய்தி. அடுத்த வாரம் தான் சோத்திரம். பாருங்க எவ்வளோ ஆச்சரியம். இதை தமா சொல்ல எங்கே கொண்டு நிறுத்தினாலும் இது நான் அனுபவித்த தேவனுடைய கிரியைகள். நான் என்ன சொல்லி வந்தேன்னா, வீடு கட்டணும், நெருக்கம் மாறணும், ஒரு அடி நிலம் இல்லை, லோன் கிடைக்கல, அவன் சோதரம் ஒரு கோடாரி இருக்குது, அவன் சோத வேலை கொண்டு போற நம்மாட்டி கூட கூலி அவன் சோத இலவசமாய் வாங்கி கொண்டு போனது. அப்படிதான் இருக்கிறான். அவன் கூவினா, ஐயோ சாயங்காலம் இதனுடைய வாடகையும் கொடுத்து கோடாரி ஒப்படைக்க வேண்டுமே, ஐயோ இது இரவலாய் வாங்கப்பட்டது. இரவலாய் வாங்கப்பட்ட அவன் அழுத போது அவன் நெருக்கத்தை மாற்றின தெய்வம் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம், நீங்களும் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும், நீங்களும் கூவ வேண்டும். கண்டிப்பா கத்த நெருக்கத்தை மாற்றுவார். இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நெருக்கத்தை மாற்ற கத்த சொல்லி தந்திருக்கிறார். கடின உழைப்பு நெருக்கத்தை மாற்றாது, வெளிநாடி போனால் நெருக்கம் மாறாது. ஆமென். யோர்தான் நதிக்கரைக்கு ஓடி வாருங்கள். ஆமென். 2வது அவரை வருந்தி அழைத்து எங்க போனா கூட்டிட்டு போங்க. 3வது கூவினது போல கண்ணீரோடு வீட ஜோமனுங்க, சர்ச்சில் ஜோமனுங்க. எல்லாம் எழுதி இருப்போமா? நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா.